ஹலோ ஆல் வணக்கம். ப்ரீவியூ ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். இது வந்து ஒரு புது சைக்கிள். அடுத்த WTC இப்பதான் ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து எல்லாரும் வர்ற இந்த நேரத்துல அடுத்த சைக்கிள் உடனே ஆரம்பிச்சிருச்சு. இதை ப்ரிவியூ பண்றதுக்கு பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட். உங்களுடைய இனிஷியல் தாட் சொல்லுங்க. அப்படியே பிளேயிங் லெவன் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம் பீடாக். வின்சர் பார்க், டொமினிகா. அது எப்படின்னா, இப்போ என்னடா இப்படி சொல்றானே நினைப்பாங்க எல்லாரும். ஒரு 5 நாளா ட்ரெடிஷ்னல் போரிங் கிரிக்கெட் பார்க்க போறோம். அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 308, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 397, தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 292, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 272. அப்புறம் எதுக்கியா போரிங் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? First innings run rate 2.7, second innings run rate 2.8, third innings run rate 2.75, fourth innings run rate 2.76. இது ஏன் சொல்றேன்னா, only 38% of runs scored in boundaries இந்த வென்யூல. ஒரு மாதிரி பசன்னு லஷ் அவுட்ஃபீல்ட் இருக்கும், அவ்வளவு பவுண்டரி வரவே வராது. கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சோன்னா ஃபீல்டிங் ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு செஷனுக்கு 85 ரன்னு 90 ரன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபெண்டிங் இது பார்ப்பீங்க. இப்ப கடைசி 5 டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு டெஸ்ட் மேட்ச் டிரா ஆயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 தடவை எடுத்திருக்காங்க. இப்ப ஓவரால் சீமர்ஸ் விக்கெட் 61 at an average of 38.8 at a strike rate of 90.57. நோட் திஸ், 15 ஓவருக்கு ஒரு விக்கெட் சீமர்ஸ் எடுக்கிறாங்க, அதுவும் வெஸ்ட் இண்டீஸ்ல. பிச் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. Overall spinners wicket 76 more than seamers at an average of 27.89 and 55.76 compared to seamers. 9 ஓவருக்கு ஒரு விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க. ரேஷியோ பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 44% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, சீமர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து 56% எடுக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 98.44, செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் ஜாஸ்தியாகுது 100.23, தேர்ட் இன்னிங்ஸ்ல 71.11, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 96.12. அதனால ஃபைனல் இன்னிங்ஸ்ல 16 ஓவருக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க சீமர்ஸ் போது. அதே ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 43.4, 7 ஓவர், செகண்ட் இன்னிங்ஸ் 72.7, தேர்ட் இன்னிங்ஸ் 57.05, ஃபோர்த் இன்னிங்ஸ் 47.30, தட் இஸ் லெஸ் தென் 8 ஓவர்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க போது ஸ்பின்னர்ஸ் வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 376, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 381, ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 322 அண்ட் ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்கோர் 294. இதுல எப்படி டே பை டே ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னா, டே 1 ஒரு போரிங் 257 per 7, டே 2 266 for 5, டே 3 263 per 7, day 4 265 per 8 and day 5 261 per 10, which is also not bad. இப்போ நார்மலி பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. டே 2 வந்துட்டு பெட்டரா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. டே 1 என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிச்சு, நிறைய ஏர்லி ஆட போய் நிறைய விக்கெட் நிறைய விழுந்திருக்கு. டே 3வும் வந்து டீசெண்டா இருக்கும் ஆடுறதுக்கு. டே 4 கொஞ்சம் ஸ்லோ ஆகும், டே 5 ரொம்ப ஸ்லோவாயிடும், கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. இங்க வந்துட்டு இங்க யார் ஜாஸ்தி விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், ஃபார்மர் ஸ்பின்னர் ஷேன் ஷில்லிங்ஃபர்ட் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ரெண்டாவது லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் தேவேந்திர பிஷு. மூணாவது நேதன் லயன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நாலாவது மிச்சேல் ஸ்டார்க். அஞ்சாவது யாசிர் ஷா லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் பாகிஸ்தான். ஆறாவது மார்லன் சாமுவேல்ஸ் பார்ட் டைம் ஸ்பின்னர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். அப்படிங்கும் போது இந்த பிச்சு என்ன டாமினேட்டட் போலிங் டாமினேட்டட் அட்டாக் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்ன்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்தியா பிளேயிங் லெவல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரோஹித் சர்மா அண்ட் சுப்மான் கில் டு ஓபன். என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் டு பேட் நம்பர் 3, விராட் கோலி at 4, ராணே at 5, ஜடேஜா at 6, பரத் at 7, அஸ்வின் at 8, ஷார்துல் தாக்கூர் at 9, முகமது சிராஜ் at 10 and ஜெய்தேவ் உனத்கட் at 11. இப்ப ஒரே டவுட் என்னன்னா, இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஜடேஜா சொன்னீங்கல்ல, ஜடேஜா நம்பர் 6. இப்ப ஒரே டவுட் உங்களுக்கு என்னன்னா, இப்ப வந்து ஸ்ரீகர் பரத்தா இல்லைன்னா இஷான் கிஷானான்னு ஒரு பெரிய காரண்டம் பாயிண்ட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் ஒரு டெஸ்ட் சான்ஸ் கொடுப்பேன் ஸ்ரீகர் பரத் டெஃபினட்டா.
அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிங்கும்போது ஷார்துல் தாக்கூர் வந்துட்டு எப்படின்னா அவர் பேட்டிங் வந்து அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸுக்கும் கையை சுத்தினாலே நிறைய விக்கெட் எடுத்ததுக்கும் அவரை டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது அவர் ஆடுவாரு. அதே மாதிரி வந்து முகமது சிராஜ் பிக்ஸ் இன்செல்ஃப். ஜெய்தேவ் உனத்கட் தான் நவதீப் சைனியான்னு பார்க்கும்போது ஜெய்தேவ் உனத்கட் பர்ஃபார்மன்சஸ் இந்த லாஸ்ட் 10 years இந்த ரெட் பால் கிரிக்கெட் வேரியஸ் டிமாண்டட் இஸ் செலெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியை பார்க்கும்போது இன்னொரு என்னன்னா ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ லெஃப்ட் ஆர்மர் இன் யுவர் ஆர்மரி அப்படிங்கும்போது ஜெய்தேவ் உனத்கட் ஹாஸ் காட் அ மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த பிளேயிங் லெவல் அப்படின்றது என்னோட கருத்து. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் எப்படி போவாங்க? ஒரே நிமிஷம், அது ஜெய்ஸ்வால் எங்க இருக்கு இடம்? ஜெய்ஸ்வாலா ருத்ராஜ் கைக்வாடா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் எடுக்க, ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் எடுக்க பார்ப்பீங்க. ஸோ இந்த காரண்டம் இருக்கு ஜெய்ஸ்வாலா ருத்ராஜ் கைக்வாட் ஆகும்போது யூ ராதர் வாண்ட் டு ப்ரிஃபர் டெக்னிக்கலி கரெக்ட் ருத்ராஜ் கைக்வாட் கிவ் ஜெய்ஸ்வால் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் T20ன்றது என்னோட கருத்து. நீங்களே ஒரு கொஸ்டினை எழுப்புறீங்க, அதனால என்ன ஆகும் தெரியுது. என்னோட பிளேயிங் லெவல் இதுதான். இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா கேப்டன் கிரெய்க் பிராத்வைட் டு ஓபன் வித் டேக்னர் அண்ட் சந்திரபால் ஃபாலோட் பை என்ன பொறுத்த வரைக்கும் அலி கத்தனேஷ். அவர் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளேயர், அவர் தான் நம்பர் 3 டெபு பண்ணணும். அப்படி அவர் இல்லைன்னா இன்னொரு டேலண்டட் பிளேயர் இருக்கார் கிரிக் மெக்கன்சின்னு. எனக்கு தெரிஞ்சு அத்தனேஸை தான் ஆடுவாங்க. நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி தேர் வைஸ் கேப்டன் ஜெர்மைன் பிளாக்வுட். 5 is going to be the left-handed all-rounder Raymond Reifer, followed by the wicket-keeper Joshua Da Silva, Jason Holder, Alzari Joseph, Shannon Gabriel, Kemar Roach, and the left-arm spinner Jomel Wardikan. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இப்ப பிச்சு நான் சொல்லியிருக்கேன் வந்து ஸ்பின் நிறைய எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு காரணம் என்னன்னா ரேமான் ரீஃபரா இல்லைன்னா ரக்கீம் கான்வாலா. ரக்கீம் கான்வாலும் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் 5ல டப் டிக்குன்னு அடிப்பாரு. ஒரு டால் ரிலீஸ், அவ்வளவு உயரம், பனைமரத்துல பாதி மாதிரி இருக்காரு, ஆஃப் ஸ்பின் போடுவாருங்கும் போது இந்தியாவுக்கு உங்களுக்கு வந்து ஜடேஜா இருக்காரு, இஷான் கிஷன் இருக்காருங்கும் போது அந்த மாதிரி யோசிச்சு the only thing is going to be these two, அதாவது ரக்கீம் கான்வாலா ரேமான் ரீஃபரா இல்லைன்னா அலி கத்தனேஸா கிரிக் மெக்கன்சியா. எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் போவாங்க அலி கத்தனேஸ் அண்ட் தே வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர். இது ஒண்ணுதான் என்னால டிசைட் பண்ண முடியல ரேமான் ரீஃபரா. ஏன்னா ரேமான் ரீஃபர் வந்து இஸ் பீன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இஸ் பீன் பர்ஃபார்மிங், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா வந்து போலிங்கும் போடுவாருங்கும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி தர் காம்பினேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ when I say that day 2 will be good to bat, day 3 portion of the days will be good to bat போது if India win the toss they should rather particularly playing two spinners where the spinners come into the match more effectively later on day 4 and day 5 with Jadeja and Ashwin to feature in the playing level போது இந்தியா பேட்டிங் எடுத்தே ஆகணும். முதல் 3 hours வந்து ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும், அப்படியே லேட் சீன் மூமெண்ட் இருக்கும். கொஞ்சம் ஏர்லியரா ஸ்ட்ரோக்ஸ் ஆனீங்கன்னா நச்சக்குன்னு வாங்கின்னு போயிடும். பட் தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ். நீங்க சொன்னீங்க இப்ப WTC சைக்கிள் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது பர்டிகுலர்லி கன்சிடரிங் இப்ப நான் சொன்ன இந்த போலிங் அட்டாக் தட் இஸ் முகமது சிராஜ், ஷார்துல் தாக்கூர் அண்ட் ஜெய்தேவ் உனத்கட். லெட் அஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்ட் ஹியர். இது வந்து பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு டீசென்ட் சீம் போலிங் அட்டாக். யார் வந்து உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் தான் ஜெயிச்சு கொடுப்பாங்க போது யூ ஷுட் அலோவ் தி ஸ்பின்னர்ஸ். யாரே வேர்ல்ட் WTC ஃபைனல்ல வெளிய உட்கார வச்சீங்களா அந்த ஸ்பின்னரை இப்ப திருப்பி உள்ள எடுத்து ஜெயிக்க வைக்க போறானே அவரை தான் சொல்றேன். சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 மணி நேரம் சேலஞ்சை பார்த்துட்டு அந்த லேட்டர் ஆன் day 4 day 5 வந்து உங்க ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றதுனால இந்தியா கண்டிஷன்ஸ் அவங்களோட காம்பினேஷன் வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் எப்படின்னு பார்க்கும்போது I would prefer India if they win the toss to bat first. இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப 3 அடிச்சிருக்கீங்க ஆஷஸ்ல, இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா? இப்ப எட்ஜ் நான் கொடுத்துடுறேன். இப்ப நீங்க ஸ்பின்னு பாத்தீங்கன்னா அது கம்பேரிஷனே கிடையாது. ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப், கீமார் ரோச், தேர் ரியலி டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ். அதனால ஷேரன் கேப்ரியலும் கொஞ்சம் குவிக்கா போடுவார், பார்த்தா குவிக் மாதிரி தெரியாது. ஃபாஸ்ட் போலிங் ஸ்லைட்டா யூ ஷுட் ஃபீல் வித் தி இன்க்ளூஷன் ஆஃப் ஜேசன் ஹோல்டர் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு. பேட்டிங் இந்தியா ஹஸ் காட் a massive edge போது இந்தியா will start this 60-40 edge. என்ன பொறுத்த வரைக்கும் who is your money on ஆக்டோபஸ் இப்ப என்ன சொல்ல போகுது? இந்தியா அப்படிடா 100% இந்தியா. இல்ல இந்த பேட்ரியாட்டிசம் கிடையாது, நீங்க வந்து இதுல அப்படி கிடையாது, இந்தியா தான். இது வெஸ்ட் இண்டீஸ் டீமையும் பார்த்துட்டு தான் நானும் சொல்றேன் இந்தியா தான். ஆன் தட் நோட் நீங்க ஒரு 5 பேர் நச்சுன்னு ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிருங்களேன். இப்ப நான் எடுக்கிற 5 பேர் எப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் ஜடேஜா கண்டிப்பா எடுத்துருங்க. ஏன்னா 2 பேரும்
ஃபெயிலியர்னா 20 ரன் அடிப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஓவர் போடுவாங்க. இந்த 2 பேரும் கண்டிப்பா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கீமார் ரோச்சை எடுங்க. நியூ பால்ல வந்துட்டு டெஃபினட்டா அங்க எங்க வந்து விட்டு ஆட்டுவாரு. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி கெட் கீமார் ரோச் இன். அதுக்கப்புறம் நீங்க பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா யூ ஷுட் ராதர் ட்ரை அண்ட் கெட் அ கை லைக் கோலி அண்ட் அஜிங்கியா ரஹானே. ஸோ என்னோட இது எப்படின்னா 2 பேட்ஸ்மேன் தட் இஸ் கோலி அண்ட் அஜிங்கியா ரஹானே, 2 ஆல்ரவுண்டர் தட் இஸ் கோயிங் டு பி ஜடேஜா அண்ட் அஸ்வின், அதுக்கப்புறம் ஒரு bowler தட் இஸ் ஃப்ரம் த வெஸ்ட் இண்டீஸ் கீமார் ரோச். இந்த 5 தான் என்னோட பிக். சூப்பர் பீடா. ஸோ ஆன் தட் நோட் இப்போ டிஎன்பிஎல் கொஞ்சம் போவோம். இப்போதான் குவாலிஃபயர் 2 முடிஞ்சிருக்கு. நெல்லை ராயல் கிங்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க. நெல்லை வர்சஸ் கோவை ஃபைனல்ஸ். பயங்கரமான மேட்ச் இன்னைக்கு. திண்டுக்கல் ஜெயிச்சு கையில வச்சிருந்த மேட்ச் ரிட்டையர் அவுட் பண்ணாங்க. நல்லா ஆடிட்டு இருந்த நிதிஷ் ராஜகோபால் கரெக்ட் சாய்ஸ். அந்த டைம்ல ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாங்க. ரித்திக் ஈஸ்வரன் செமையா அடிச்சாரு. அஜிதேஷ் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், செமையா இன்னைக்கு ஆடி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் பீடா? இல்ல இப்போ என்னன்னா இப்போ இந்திரஜித் என்ன பண்ணாரு, இப்போ பியூட்டிஃபுல்லா ஒண்ணு பண்ணாரு. அதாவது 3 ஓவர் சுபோத் பாட்டிக்கு வச்சுட்டாரு. அது வந்து ஒரு ஒரு சாணக்கிய தந்திரம். அதே மாதிரி ஒரு ஓவர் வருண் சக்கரவர்த்தி வச்சார். இவங்க 2 பேரும் எப்படின்னா மட்டமா போட்டு 10 ரன் கொடுக்குற ஆளுங்க. இது சாரி நல்லா போட்டு 10 ரன் கொடுக்குற ஆளுங்க. சோ நீங்க 5 ஓவர்ல 50க்கு மேலன்னா இந்த மாதிரி போலர்ஸ் வச்சுன்னா மேட்ச் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போது அவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த சரவணகுமாருக்கு ஒரு ஓவர் போட்டுருக்கலாம். 19th ஓவர் இல்ல ஓவர் முடிஞ்சு போச்சு. அவருக்கு எங்க இருந்து கிஷோர் கொடுத்தாரு. இல்ல சரவணகுமார் ஒரு ஓவர் இருந்துச்சு பீடா. அப்படியா? ஒன்னு இருந்துச்சு, இருந்தும் அவங்க கிஷோர் கொடுத்தாங்க அந்த 19th ஓவர். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா they should have tried with சரவணகுமார். ஆமா நீங்க சொன்னது கரெக்ட். சரவணகுமாருக்கு ஒரு ஓவர் இருந்தது. அவர் எப்படி 19வது ஓவர். இன்னொன்னு என்ன பண்ணிருக்கணும், இந்த கிஷோர் மாதிரி ஒருத்தரை முன்னாடியே போட விட்டுட்டு இப்போ அந்த நிதிஷ் ராஜகோபால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு பேட்ல படலை நீக்கும் போது அவர் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கணும். ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப 2 ஓவர்ல 25 ரன்னு, ஒரு ஓவர் வருண் சக்கரவர்த்தி, ஒரு ஓவர் சுபோத் பாட்டினா அப்ப கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இது நீங்க வந்து 2 ஓவர்ல 37 ரன்னுங்கும் போது ஒரு ஓவர்ல 33 ரன் போகுதுன்னா அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். எனக்கு என்ன சொல்ற, ஆனா ஒரே ஒரு டீம் தான் போக முடியும். நெல்லை டிசர்வ் டு கோ தேர். பட் ரொம்ப பாவமா இருக்கு திண்டுக்கல்ல பார்த்தா. ஏன்னா ஒரு நல்ல பிரான்ச்சைசி, நான் ஒரு வருஷம் அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளவு தூரம் ஒவ்வொரு கதையும் வந்து வந்து நான் ஒர்க் பண்ணும் போது ஃபைனல்ஸ் 6 ரன்ல தோத்தோம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ட. பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய தடவை நான் வந்து இந்த 2 ஓவர்ல 37 ரன் இருந்து சேசிங் டீம் ஜெயிச்சு நான் நிறைய பார்த்தது T20 கிரிக்கெட்ல. இந்த மாதிரி நீங்க குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி ஷாட்ஸ் ஆடிட்டார் ரித்திக் ஈஸ்வரன் சரி, அஜிதேஷன் சரி. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரே லென்த் அவர் போட்டார் 6 பால். நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி டென்ஷன்ல ஒரு நோ பாலும் போட்டாரு போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. இப்ப கேவி அருண் கார்த்திக் கடைசி ஓவர்ல வந்து 17-18 ரன் இருக்கும்போது தைரியமா லெப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் கொடுத்தாரு பாத்தீங்களா மோகன் பிரசாத்துக்கு. மதிவாணனுக்கும் ஓவர் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க ஒண்ணு நல்லா பண்ணாரு சுபோத் போட்டிய பதுக்கி. அது மதிவாணனுக்கே வந்து தைரியமா கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவரு வந்து சீமை புடிச்சு வைடா போடுவாரு. நீங்க இல்ல உங்களுக்கு நீங்க 15 ரன் சுபோத் பாடிக்கு வச்சிருந்தீங்கன்னா கூட அவர் டிஃபன் பண்ணிருப்பாரு. அது ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்க எங்க 4 ரன் நீங்க எங்கே டிஃபன் பண்ண முடியாது. 5 பால் கொண்டு போதே பெருசு. இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் டு திண்டுக்கல் டிராகன்ஸ். இப்ப நீங்களும் சரி நானும் சரி முதல்ல இருந்து we have been holding fort on லைக்கா கோவை கிங்ஸ். மை மணி இஸ் ஆன் லைக்கா கோவை கிங்ஸ். whom is your money on? நேத்து வந்து நான் நெல்லை தான் சொன்னேன். அதே மோட்ல இன்னைக்கும் நான் நெல்லை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கோவை ஜெயிக்கும் தான் முதல்ல நான் சொன்னேன். ஆனால் இப்ப நான் மாத்திக்கிறேன். தே ஆர் த இன்ஃபார்ம் சைடு. நெல்லை மே ஸ்பிரிங் சர்ப்ரைஸ் அண்ட் வின் த டிஎன்பிஎல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கடைசி 2 மேட்ச் எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு வர்ற அந்த மொமெண்டம் வேற. நீங்க எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் குவாலிஃபயர் வச்சு 4 மேட்ச் ஆடாம இருக்கிறது வேற. இப்ப உங்களுக்கு வந்து டோட்டலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல தொடர்ந்து நீங்க ஜெயிச்சுட்டு போயினே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் உங்களுக்கு சறுக்கும். there is a good chance that it might happen on the finals, even though I feel அந்த கோவை வந்துட்டு இந்த மணிமாறன் சித்தார்த் ஒரு பக்கம்,
அதுக்கப்புறம் அந்த சத்வேத அதுதான் சுப்பிரமணியன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் கடப்பார பேட்டிங், அதெல்லாம் அது பார்க்கும்போது ஐ ஃபீல் தேர் இஸ் எ எட்ஜ் கரெக்ட் தான். ஃபார் கோவைன்னு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த மொமெண்டம் இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்ச அப்புறம் எந்த மேட்சும் ஜெயிக்கலான்ற கான்பிடன்ஸோட அவங்க அதுதான் வருவாங்க. அதுதான் ஏன்னா நான் ஆனஸ்டா சொல்றேன், இப்ப என்ன ப்ரெடிக்டர் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா 18 ஓவருக்கு அப்புறம் 1% ஃபார் நெல்லை, 99% ஆஃப் திண்டுக்கல்னு நான் சொல்லியிருப்பேன். அங்கேருந்து வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் லெவல் இப்படி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் இருந்தாலும் திஸ் வின் வில் ரியலி மோட்டிவேட் them to believe ட்ரூ. that they can pluck another win போது யுவர் சாய்ஸ் இஸ் நாட் அ பேட் ஒன். ஸோ நீங்க வந்து இப்போ வெரி கிளியர், நெல்லை ஆன் டிஎன்பிஎல் அண்ட் இந்தியா ஆன் டபிள்யூடிசி, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், ஆமா கரெக்டா? பீடா. ஆமா அதுதான். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிட்டு we can close பீடா. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா இப்ப வந்துட்டு இந்தியா ஹஸ் டு ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ். இப்போ இந்த போலிங், ஃபாஸ்ட் போலிங் வந்து கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ்க்குள்ள ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட் ரோஹித் சர்மா இஸ் டியூ ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அவர் ஒரு குவாலிட்டி பிளேயரு. ஸோ இப்போ எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஓவர்சீஸ் சீரீஸா இருக்கணும், நல்ல மார்ஜின்ல டெஸ்ட், ஒன் டே, T20 எல்லாம் ஜெயிச்சுட்டு தட் இஸ் அ கான்பிடன்ஸ் தே ஷுட் டேக் ஃபார்வர்ட் ஃபார் தி வேர்ல்ட் கப் 2023 which we all believe, and we will keep entertaining you, giving the reviews day by day. Until then, we come back for another episode. Thank you, take care, and goodbye.